Chapter 10, Audit of Banks, page number 10.29. Okay. So accounts regularized near the balance sheet date. Actually, the name and the heading name and the meaning accounts regularized near the balance sheet date. Generally, the balance sheet date வருமா அந்த வர டைம்ல எந்தெந்த அக்கௌண்ட்லாம் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் இருக்கோ கரெக்டாக பேலன்ஸ் ஷீட் டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இயர் ஃபுல்லாக ஒழுங்காக பண்ணுறது இல்லை, கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அன்றைக்கு மட்டும் ப்ராப்பராக வந்து அவங்க குட்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ லைக் அதை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபியூ கிரெடிட்ஸ் ஆர் ரெக்கார்டட் பிஃபோர் தி பேலன்ஸ் ஷீட் டேட் should be handled with care and without scope of subjectivity. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த அக்கௌண்ட்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு, ஆனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து கரெக்டாக பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு முன்னாடி கிரெடிட்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணணும், கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து and some transactions are being reversed during the first few days after closing, which may show an arrangement to prevent the borrower account from slipping into NPA category. ஸோ கரெக்டாக வந்து பாரோவர் அக்கௌண்ட் வந்து NPA கேட்டகரிக்கு போயிடும். ஆனால் அந்த NPA கேட்டகரிக்குள்ளே போகாமல் தவிர்க்கிறதுக்காக அந்த ஒரு 3 months பேலன்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி 3 months, பேலன்ஸ் ஷீட் டேட்டுக்கு அப்புறம் ஒரு 2 months மட்டும் அவங்க வந்து அதை ப்ராப்பராக கிரெடிட் மெயின்டைன் பண்ணி அது NPA கேட்டகரியில் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கேரண்டீட் அட்வான்சஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி அட்வான்சஸ் வேர் கேரண்டி இஸ் நாட் இன்வோக்டு repudiated will be classified as standard asset but regarded as NPA for income recognition purpose. இங்கே என்ன சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சில லோன்ஸ் மேலே வந்து கேரண்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கேரண்டி வந்து கிளாசிஃபைட் அஸ் ஸ்டாண்டர்ட் அசெட்னு சொல்கிறாங்க. லைக் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சில அட்வான்ஸ் மேலே கேரண்டி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரண்டி, அந்த மாதிரி அட்வான்ஸஸ் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா ஸ்டில்ஸ் கவர்மெண்ட்டோட கேரண்டி அந்த இருக்கிறதுனால அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் கேட்டகரிக்குள்ள தான் இருக்கும். ஆனால் இன்கம் ரெகக்னேஷன் பர்பஸ்க்காக மட்டும் அதை வந்து என்பிஏவாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகேவா? அசட்டேத்துக்கு என்பிஏ போடல, இன்கம் பர்பஸ்க்காக மட்டும் இன்கம் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்பிஏக்கு என்ன ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகுதோ அந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஆனால் வந்து சின்ஸ் கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுத்துருக்கனால அந்த அசட் வந்து ஸ்டாண்டர்ட் அசட் கீழே தான் வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் situation will be different if the advance is guaranteed by the state government, where advance is to be considered non-performing asset if it remains overdue for more than 90 days for both provisioning and income recognition purpose. மேலே பார்த்தது சென்ட்ரல் கவர்மெண்ட், கீழே பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் தான் மேலே பார்த்தது அப்ளிகபிள். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்குது 90 daysக்கு மேலே அந்த அட்வான்ஸ்லேருந்து எந்த ஒரு இன்கமும் வராமல் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரொவிஷனும் என்பிஏக்கு என்ன ப்ரொவிஷன் அதே அப்ளிகபிள். அதே மாதிரி இன்கம் ரெகக்னேஷனுக்கும் என்ன என்பிஏ ரூல்ஸோ அதான் அப்ளிகபிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸஸ் அண்டர் consortium. The consortium advances means loans to a borrower by 2 or more banks jointly by forming a consortium. Joint appraisal, control, monitoring will facilitate for exchange of valuable information among the banks. Consortium என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கோடி தேவை, ஆனால் ஒரு பேங்க்கால் ஒரு 25 கோடி தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அசட்டோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஆனால் அவங்க வந்து 25 crores மேலே லெண்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்க்கே டைப் வித் 3 more banks, ஒரு 4 பேங்க் கூட சேர்ந்து அவங்க தேவையான 100 கோடி கொடுப்பாங்க. இதான் வந்து கன்சார்டியம். ஓகே. ஸோ யூஸ்வலி பேங்க் வித் ஹையர் ஷேர் வில் லீட் தி கன்சார்டியம். அந்த 100 கோடி ரூபாயில் எந்த பேங்க் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, லோன் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து லீட் பண்ணுவாங்க, லீட் தி கன்சார்டியம். The consortium advances should be based on the record of recovery of the respective individual member bank and other aspects having bearing on the recoverability of the advances, where the remittance with the borrower and the consortium lending arrangements are pooled with one bank, and where the bank receiving remittance is not parting with the share of other members' bank, the account should be treated as not serviced in the books of the other members' bank, and therefore an NPA. The bank participating in the consortium therefore need to arrange to get the share of recovery transfer from the lead bank to get an express consent from the lead bank for the transfer of the share of recovery to ensure proper asset classification in their respective books. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு 4 பேங்க் இருக்குது, அந்த 4 பேங்க்கில் ஒரு பேங்க் வந்து லீட் பண்ணுறாங்க, பாரோவர்கிட்ட இருந்த அந்த அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணுறாங்க. ஆனால் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டை ஒரே ஒரு பேங்க் மட்டும் வச்சுக்கிறாங்க. இந்த பேரா ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, கன்சார்டியம் அட்வான்ஸஸ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி
recovery of the respective individual members bank and other aspects having bearing on the recoverability of the advance. ஸோ வந்து ஒவ்வொரு பேங்க்கும் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து என்பிஏவா இல்லையான்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து 4 பேங்க் இருக்காங்க. லீட் பேங்க் வந்து மொத்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுது. ஆனால் மீதி இருக்க 3 பேங்க்கு எந்த ஒரு ஷேரும் போல அப்படின்னா அந்த பேங்க் வந்து சின்ஸ் அந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். அப்போ எந்தெந்த பேங்க்ல அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணலையோ அவங்க புக்ஸில் வந்து அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் அந்த அசட்டை வந்து என்பிஏவா ட்ரீட் பண்ணி அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரெகஜினேஷனோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The bank participating in the consortium therefore need to arrange to get their share of recovery transfer from the lead bank or to get an express consent from the lead bank for the transfer of the share of recovery to ensure proper asset classification in the respective books. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்தெந்த பேங்க்ஸ்லாம் வந்து அந்த கன்சார்டியம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க லீட் பேங்க் கிட்ட ப்ராப்பரான கன்சென்ட் வந்து கன்சென்ட் இருக்கணும். எப்போ அமௌண்ட் கொடுப்பீங்க, ரெக்கவரி எப்போ தருவீங்க, எப்போ வந்து எங்களுக்கு புக்ஸ் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றலாம் கேட்டு அது வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னா அவங்க வந்து என்பிஆர் கிளாஸிஃபை பண்ணலாமா பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? மேபி மொத்த அமௌண்ட்டுமே வந்து லீட் பேங்க் வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். பட் அங்கேருந்து இந்த பேங்க் வந்து கிரெடிட் வராமல் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த அசட் வந்து என்பிஆர் ட்ரீட் பண்ணுறது லாஜிக்கல் கிடையாது. ஸோ வந்து லீட் பேங்க்கிட்ட வந்து எப்போ தருவீங்கன்ற மாதிரி கேட்குறோம். அவங்க வந்து ஒரு 10 days ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அக்கௌண்ட் வந்து என்பிஏவா ட்ரீட் பண்ண தேவையில்லை. அது வந்து டிபெண்ட்ஸ் அவங்க புக்ஸில் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுன்றது அவங்க எல்லாம் பேசிக்கிறத பொறுத்து அவங்க கன்சென்ட் பொறுத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ drawing power allocation in case of consortium cash credit amount. The lead bank will be responsible for computing the drawing power of the borrower and allocate the same to the member bank. In certain special circumstances, at the request of the borrower, the lead bank may allot a higher or lower share of drawing power to the member's bank as against the share of advances. The pro forma drawing power allocation letter is presented hereunder for reference. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜென்ரலாக ட்ராயிங் பவர்னா அந்த கம்பெனி வந்து எவ்வளோ விட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஒரு அமௌண்ட் அது வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லீட் பேங்க் இருக்குல்ல அவங்க தான் கால்குலேஷன் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சேம் அதே தான் வந்து அவங்க மெம்பர்ஸ் பேங்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது லைக் ஹையர் அமௌண்ட்டாக லோயர் அமௌண்ட்டாக எல்லாமே வந்து அட் தி ரெக்வஸ்ட் ஆஃப் தி borrower டிட்டர்மைன் பை லீட் பேங்க். அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படி ரெஃபரன்ஸுக்காக ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா the drawing power for December 2022 as per the stock statement ஸ்டாக்கை பேஸ் பண்ணி எவ்வளோ drawing power கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரா மெட்டீரியலாக பார்த்தோம்னா 636 இருக்குது. ஸ்டாக் இன் ப்ராசஸ் ஸ்டோர்ஸஸ் பேர்ஸ் சொல்லிட்டு மொத்தமாக வந்து ஒரு 39,225 ரூபா மார்க்கெட் வேல்யூவில் இருக்குது. எல்லாமே க்ரோஸில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்ஜின் வந்து 25% மட்டும் சேஃப்டி ப்ரிகாஷன் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸுக்கு 75% வந்து அவங்க வந்து அட்வான்ஸாக கொடுக்குறாங்க. 636 வந்து பார்த்தோன்னா 477 அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக வந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் வந்து அட்வான்ஸ் இன் வேல்யூன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்மெட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து பார்த்தோன்னா வந்து ஷேர் மொத்தமாக வந்து 1,550 வந்து அலோகேட் பண்ணுறாங்க லிமிட்டு. அதில் வந்து மொத்தமாக இந்த எல்லா பேங்க்ஸுமே வந்து எவ்வளோ ஷேர் போட்டிருக்காங்க 32.25 2.58. இந்த கேஸில் வந்து பார்த்தோன்னா எஸ்பிஐ தான் வந்து லீட் பேங்காக இருக்குது. பிகாஸ் அவங்க தான் வந்து அதிகமாக ஷேர் வச்சுருக்காங்க. Accounts where there is erosion in the value of security, frauds committed by borrower. The gradual destruction or diminution of something not prudent to follow stages of asset classification, it should be straight away classified as doubtful or loss asset as appropriate as follow. சண்டே என்ன பண்ணால் வந்து ஒரு அசெட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த அசெட் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால வேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங்கே கொடுத்துருக்காங்க. டக்குனு பில்டிங் இடிச்சு விழுந்துச்சு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பில்டிங் வேல்யூ இருக்கா? கிடையாது. அதே மாதிரி கோல்டு கொடுக்குறாங்க, ரேட் குறைஞ்சிருச்சு. இல்லை வேறு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, ரேட் குறைஞ்சிருச்சு. அப்படின்னா அவங்க அதுக்கு பேஸ் பண்ணி கொடுத்ததை விட இப்போ வந்து போகிற ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அசெட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த என்பிஏ கேட்டகரி அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து டவுட்ஃபுல் அப்படி இல்லைன்னா லாஸ் அசெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. The erosion in the value of security can be reckoned as significant when the realizable value of the security is less than 50% of the value assessed by the bank or accepted by the RBI at the time of last inspection, as the case may be. Such NPA may be straight away classified under doubtful category and provisioning should be made as applicable to doubtful assets. ஒருவேளை அசட்டோட வேல்யூ வந்து 50% கீழே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து டவுட்ஃபுல் கேட்டகரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கு என்ன ப்ரொவிஷனோ அந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளை பண்ணிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் if the realizable value of the security as assessed by the bank or approved RBI is less than 10% of the outstanding in the borrowing accounts, the existence of security should be ignored and asset should be straight away classified as loss asset. Less than 10% of the outstanding in the borrower's account, the existence of security should be. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10 crores இருக்குது. நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 10 crores, லோன் வந்து 10 crores கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அசட்டோட வேல்யூ வந்து அதுலேருந்து 10% கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த அசட்டோட வேல்யூவே வந்து
90 lakhs இருக்குது. லைக் அந்த மாதிரி வரப்போ டேரெக்டாக வந்து 10 crores-னா 1 crore 10% வந்துடும். இல்லை, always less than 10% of the outstanding in the borrower's account. 10% கீழே வந்துருச்சு டக்குன்ட்டு. மேலே பார்த்து 50% அசட்டோட வேல்யூ வந்து 50% கம்மியாக இருக்குது அப்படின்னா டவுட்ஃபுல் கடையில் போடுறோம். 10% கம்மியாச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து மொத்தமாக அது வந்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே மொத்த அட்வான்ஸுமே லாஸ் தான் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். புரியுதா? இட் மே பி எய்தர் ரிட்டன் ஆஃப் ஆர் ஃபுல்லி ப்ரொவைடட் ஃபார் பை தி பேங்க். ஸோ அந்த மாதிரி அசட் வந்து டேரெக்டாக வந்து லாஸஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸோ அந்த ப்ரொவிஷன் வந்து ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் NSE, KVP, IVP, etc. The advance against term deposit NSE eligible for surrender, KVP, IVP and life policies need not be treated as NPA. The provided adequate margin is available in the accounts. ஸோ லைக் இப்போ வந்து இந்த டெபாசிட் பேஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுக்குறாங்கல்ல, டெபாசிட் பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி அட்வான்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்குற அட்வான்ஸ் எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மார்ஜின் வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஆஃப்டர் 5 years வந்து நமக்கு 10 lakhs வரும் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறதே வந்து பார்த்தோன்னா ஒரு 7 lakhs 6 lakhs தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக வந்து 4 lakhs மார்ஜின் இருக்கும். அதுலேருந்து அவ்வளோ டிராஸ்டிக்கெல்லாம் வந்து கம்மியாகாது. ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் வந்து NPA வந்து ட்ரீட் பண்ண மாட்டோம். ப்ரொவைடட் அடிக்வேட் மார்ஜின் வந்து அந்த இடத்துல கொடுத்துருந்தோம்னா NPA ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸஸ் அஃபெக்டட் பை நேச்சுரல் calamities. The master circular issued by the RBI deals elaborately with the classification and income recognition issued due to impairment caused by natural calamities. The banks may decide on their own relief measures. ஜென்ரலாக வந்து நேச்சுரல் வந்து நம்மளோட கையில் இல்லையா? ஸோ வந்து அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த பேங்க் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரிலீஃப் மெஷர் வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து ரூல். ஸோ வந்து the conversion of short term protection loan into term loan on reschedulement of the repayment period and sanctioning of fresh short term loan subject to guideline contained in RBI last matter circular on prudential norms and income recognition. The asset classification provisioning between the advances in such a case, the NPA classification will be governed by such rescheduled terms. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 2 term இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் டேர்மு, அப்புறம் லாங் டேர்மு. ஸோ வந்து ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, லாங் டேர்ம் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை ஷார்ட் டேர்மில் போடுறாங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு வெள்ளம் மாதிரி வந்து அந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து வீணாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே தானே பேங்க்கும் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஓகே அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு திருப்பி நான் லோன் தரேன், நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேர்ம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த ஷார்ட் டேர்ம் லோனை வந்து நான் லாங் டேர்ம் லோனாக மாற்றிடுறேன், நீங்கள் வந்து 6 monthsக்குள்ளே லைக் 1 yearக்குள்ளே பே பண்ண வேண்டியது ஃபர்தராக 2 yearsக்குள்ளே வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேங்க்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன் அவங்க வந்து மாற்ற முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து NPA கிளாஸிஃபை பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அட்வான்சஸ் ஸ்டாஃப் interest bearing staff advances as a banker should be included as a part of advance portfolio of the bank. In case of housing loan or similar advances granted to staff member where interest is payable after recovery of principal, the interest need not be considered as overdue from the first quarter onwards. Such loan advances should be classified as NPA only when there is default in repayment of installment of principal or payment of interest on the respective due dates. The staff advances by the bank as an employer, not as a banker, are required to be included under the subhead under the schedules of other assets. Advances to staff na இந்த இடத்துல வந்து பேங்க் வந்து அவங்க ஸ்டாஃபுக்கு கொடுக்குற அட்வான்ஸ் தானே சொல்கிறாங்க, இல்லை ஜென்ரலாக கம்பெனி வந்து அவங்க ஸ்டாஃபுக்கு கொடுக்குற அட்வான்ஸ் சொல்கிறாங்களா? இவ்வளோ யோசிக்காதீங்க, சிம்பிள் லாஜிக்கு. நம்ம பேங்க் தான் பார்த்துட்டு இருக்கோம். பேங்க்ல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸுக்கு அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க, வேறு யாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்க முடியுமா? ஸோ லைக் பேங்க்ல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அங்கே பார்க்குறப்ப என்னன்னா வீடு வாங்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க, பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு வீடு வாங்குறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஜென்ரலாக கொடுக்குறவங்களுக்கும் ரேஷனலாக வர கஸ்டமர்ஸ்க்கும் பேங்க்ல இருக்க ஸ்டாஃபுக்கும் டிஃபர் ஆகும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து பிரின்சிபல் பே பண்ணுவோம். பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பேங்க், அதுக்கப்புறம் வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் பொறுத்து மாறும். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே லேட்டாக பே பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பே பண்ணுறோன்ற மாதிரி பே பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக வந்து NPA கேட்டகரிக்கு போயிருமான்னு கேட்டால் அது கிடையாது. அவங்க வந்து எப்போ வந்து அவங்க பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரின்சிபல் இல்லை ரீபேமெண்ட் எதோட வந்து லேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து NPA கேட்டகரி போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து செப்பரேட்டான நார்ம்ஸ், அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்துக்குவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அட்வான்சஸ் இங்கே பார்த்தோன்னா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா லாங் டியூரேஷன் கிராப்ஸ், இன்னொன்று பார்த்தோன்னா ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ். ஸோ லாங் டியூரேஷன் கிராப்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிராப் சீசன் லாங்கர் தென் 1 yearனா லாங் டியூரேஷன் கிராப்ஸு. அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் வந்து லாங் டியூரேஷன் கிராப்ஸ் இல்லையோ அதெல்லாமே வந்து ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ்ன்ற மாதிரி
சொல்கிறாங்க. Crop season for each crop, which means the period up to harvesting of the crop rights will be determined by the state level banker committee in the each state. அது வந்து லாங் டியூரேஷன் கிராப்பா ஷார்ட் டியூரேஷன் கிராப்பான்னு சொல்லிட்டு யார் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க பார்த்தோன்னா இந்த ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டின்ற பீப்புள் தான் டிட்டர்மைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அதை ஏற்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஃபாலோயிங் NPA norms will apply to agricultural advances. A loan granted for short duration crops will be treated as NPA if the installment of principal or interest thereon remains overdue for 2 crop season. ஸோ வந்து ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க, அது வந்து 2 கிராப் சீசனுக்கு மேலே பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து NPA கேட்டகரிக்கு போயிடும். அதே மாதிரி லோன் கிராண்டட் ஃபார் லாங் டியூரேஷன் கிராப்ஸ் will be treated as NPA if the installment of principal or interest thereon remains overdue for 1 crop season. லாங் டியூரேஷன் கிராப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிராப் சீசனுக்கு மேலேயே அவங்க பே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா NPAக்கு போயிடும். அதுக்கப்புறம் டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் drawing power. Drawing power generally addresses DP as an important concept of cash credit facility availed from the bank and a financial institution. The drawing power is the limit up to which a firm or a company can withdraw from the working capital limit sanctioned. So drawing powerன்றது அந்தந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த சாங்ஷனில் அந்த லிமிட் சாங்ஷன் பண்ண லிமிட்டில் இருந்து நம்ம வந்து எவ்வளோ வித்ட்ரா பண்ண முடியுதோ அதுதான் வந்து drawing power. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 10 lakhs வந்து சாங்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து 8 lakhs வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த 8 lakhs தான் வந்து drawing power. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சாங்ஷன் லிமிட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. The sanction limit is the total exposure that the bank can take on particular client for facility like cash credit, overdraft, export, packing credit, non-fund export, etc. On the other hand, the drawing power refers to the amount calculated based on the primary security less margin as on particular date. ஸோ வந்து சாங்ஷன்ன்றது பெரிய கான்செப்ட், டிராயிங் பவர்ன்றது சின்ன கான்செப்ட். ஜென்ரலாக வந்து கம்பெனிட்டான ஒரு பேசிலாம் பற்றி இவங்களுக்கு வந்து இவ்வளோ சாங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் டிராயிங் பவர்ன்றது அன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்க செக்யூரிட்டி பேசிஸ்லாம் வச்சு அதுலேருந்து ஒரு மார்ஜின்லாம் லெஸ் பண்ணி இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கன்சிடரேஷன் பார்த்தோன்னா all accounts should be kept within both the drawing power and the sanction limit at all times. The accounts which exceed the sanction limit or drawing power or against unapproved securities or otherwise irregular should be brought to the notice of management head office regularly. ஸோ வந்து நம்ம வந்து லைக் இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லோன் கொடுத்துருக்காங்க, டிராயிங் பவர் கொடுத்துருக்காங்கன்ற செக் பண்ணோம். ஒருவேளை நான் செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்க வந்து டிராயிங் பவரை தாண்டி அவங்க பேலன்ஸ் போயிருக்கு, அப்படி இல்லைனா சாங்ஷன் லிமிட்டை தாண்டி அவங்க போயிருக்கு அப்படின்னா அது வந்து உடனே வந்து மேனேஜ்மெண்ட் நோட்டீஸ்க்கு வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க்ஸ் டியூட்டிஸ். Bank should ensure that drawings in the working capital accounts are covered by the adequacy of the current asset. The drawing power is required to be arrived at based on current stock statement. ஸோ வந்து drawing power எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோன்னா அவங்கள்ட்ட இருக்க கரண்ட் ஸ்டாக்கை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்குள்ள ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 lakhs இருக்குது அப்படின்னா அந்த 10 lakhsலேருந்து 1% ஆஃப் தி மார்ஜின் வந்து ஒதுக்கி விட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு 7.5 lakhs வந்து drawing பவராக கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் வந்து drawing power வந்து அலாட் பண்ணுறாங்களா. However, considering the difficulties of the large borrower, stock statement relied upon by the bank for determining drawing power should not be older than 3 months. The outstanding in the account based on drawing power calculated from stock statement older than 3 months is not deemed as irregular. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து பேங்க் வந்து drawing power வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி. அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தோன்னா ஒவ்வொரு 3 monthsக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இன்கேஸ் வந்து கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா அந்த பழைய ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இதில் ஆடிட்டரோட கன்சர்ன் பார்க்குறோம். ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட், quarterly returns and other statements submitted by the borrower to the bank should be scrutinized in detail. The audited annual report submitted by the borrower should be scrutinized properly. The monthly stock statement of the month for which the audited accounts are prepared and submitted should be compared and the reason for the deviation, if any, should be ascertained. ஸோ வந்து கிளைண்ட் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஆடிட்டர் வந்து செக் பண்ணி பார்த்து ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் எல்லாமே அந்த இருக்கா, அது எல்லாமே அந்தளவுக்கு வேல்யூவாக ஒர்த்தான்றது எல்லாமே அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பேங்க் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி பேங்க்குமே வந்து கொடுப்பாங்க. அங்கே ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, டிவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்ற மாதிரி ரீசன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் drawing power. It need to be ensured that drawing power is calculated as per the existing guideline formatted by the board of directors of the respective bank and agreed upon by the concerned statutory auditors. The special consideration should be given to proper reporting of syndicators for the purpose of calculating drawing power. ஜென்ரலாக வந்து இந்த drawing power எல்லாமே வந்து அந்த பேங்க்ஸுக்குன்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆடிட் பற்றி பேசுகிறாங்க. The stock audit should be carried out
by the bank for all account having funded exposure of more than 5 crores. The auditor can also advise for stock audit in other cases if the situation warrants the same. The branches should obtain the stock audit report from the lead bank in case where the bank is not leader of the consortium of working capital. The report submitted by the stock auditor should be reviewed during the course of the audit, and special focus should be given to the comments made by the stock auditor on valuation security and the calculation of drawing power. The stock auditor வந்து இப்போ ஸ்டாக் பேஸ் பண்ணி வந்து கிளைண்ட் வந்து drawing power லைக் கிளைண்ட் வந்து அமௌண்ட் வந்து எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாக் வந்து ஒரு 50 lakhs இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம எடுத்தோன்னே கொடுத்துட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆடிட் பார்ப்போம். 50 lakhs ஒருத்தான ஸ்டாக் இங்கே இருக்கான்னு போய் பார்ப்போம். அப்படி போய் பார்க்குறப்ப ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து நியர் டு எக்ஸ்பைரியில் இருக்கும், ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து டேமேஜ் ஆகி கிடக்கும். அப்போ வந்து சொல்லுவோம் அங்கே வந்து 50 lakhs ஸ்டாக் இருக்குது, அதில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஸ்டாக் வந்து இன்னொரு 1 monthல வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஒரு 5 lakhs ஸ்டாக் வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆகி கிடக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து 35 lakhsக்கான ஒர்த்து தான் அங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப பேங்க்ஸ் வந்து 35 lakhs பேஸ் பண்ணி ஒரு டிராயிங் பவர் லைக் ஒரு லிமிட் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னா மொத்தமாக 50 லட்சத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும்ல. ஸோ அதனால வந்து ஸ்டாக் ஆடிட் ஜென்ரலாக கன்ஃபார்மாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேலே இந்த கன்சார்டியம் பார்த்தோம்ல, கன்சார்டியம்னா லீட் பேங்க் சொல்கிறத பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும்னா லீட் பேங்க் வந்து அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து பேங்க்குக்கு அனுப்புனாங்கன்னா அதை வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஆஃபர் பண்ண வேண்டிய லோனை வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்மல் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் நான் ஒரு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேல்குலேட் டிராயிங் பவர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ மேலே பார்த்த கண்டிஷன்ஸில் படித்து முடிச்சுட்டு இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஃபார்மெட்டில் ஸ்டாக் வந்து 1000 ரூபாய்க்கு இருக்குது, 1000 கோடி ரூபாய்க்கு இருக்குது. அதில் வந்து கிரெடிட்டர்ஸ் வந்து 300 ரூபா இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸு எல்சி இதெல்லாம் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இந்த 600 ரூபா இது லெஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னா 400 ரூபா தான் ஆக்சுவலாக ஸ்டாக் வந்து பே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மார்ஜின் வந்து 25% வந்து பேங்க் வந்து சேஃப்டி மார்ஜின் எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ வந்து 300 ரூபா தான் கொடுக்க முடியும். ஸ்டாக்கோட ஒருத்தர் வந்து 300 ரூபாய்க்கு தான் இவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெட்டாஸ் பார்த்தோன்னா 1000 இருக்காங்க. அதில் வந்து 200 டெட்டாஸ் வந்து வராது. எலிஜிபிள் வந்து பார்த்தோன்னா 800 டெட்டாஸ் தான். அதில் வந்து மார்ஜின் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ வந்து டெட்டாஸில் வந்து ஒரு 480 ரூபா வருது, 480 கோடி. அதே மாதிரி ஸ்டாக்லேருந்து ஒரு 300 கோடி, மொத்தமாக வந்து 780 கோடி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சிம்பிள் கால்குலேஷன் தான், நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆடிட் ஆஃப் அட்வான்சஸ்.